நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமோட ஆல்ரெடி 9th புக் அண்ட் 8th தமிழ் புக் 2த்துலேருந்து எங்கெங்கே கொஷின்ஸ் வந்திருக்கு ப்ளஸ் ஆன்சரோட நம்ம பார்த்தோம். இப்போ வந்து 10th தமிழ் புக்கில் கொஷினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. இது வந்து 10th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 212. கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவரை கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. நெக்ஸ்ட் கொஷின், தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? 10th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 215. இதில் இருக்காரு பாருங்க. கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசோப்பினை வளனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது. அடுத்த கேள்வி, சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 10th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 129. பாருங்க, பேஜ் நம்பர் 128ல் கரகாட்டம் அப்படிங்கிற டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது அப்படியே பேஜ் நம்பர் 129லையும் இது வந்து கண்டினியூ ஆகுது. பாருங்க, 129ல் இருக்கு, குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்றும் கருதப்படுகிறது. கரகாட்டம் டாப்பிக்கை ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த கேள்வி, இச்சொல்லின் பொருள். நனந்தலை உலகம். ஆன்சர் அகன்ற உலகம். பேஜ் நம்பர் 34, 10th தமிழ் புக். நனந்தலை உலகம், அகன்ற உலகம். அடுத்து பொறுத்துக. சிலப்பதிகாரம் 10th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 168ல் இருக்குது. அடுத்து திருவிளையாடற் புராணம் 10th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 107ல் இருக்குது. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். அடுத்த கேள்வி, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. 10th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 131ல் இருக்குது. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நா. முத்துசாமி. அடுத்த கேள்வி, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். முல்லைப்பாட்டு, காசிகாண்டம், சிலப்பதிகாரம், காலக்கணிதம். இது எல்லாமே 10th தமிழ் புக்கில் இருக்குது. முல்லைப்பாட்டு பேஜ் நம்பர் 33, காசிகாண்டம் பேஜ் நம்பர் 54, சிலப்பதிகாரம் பேஜ் நம்பர் 168, காலக்கணிதம் பேஜ் நம்பர் 189. இது எல்லாமே அதில் இருக்குது. அடுத்த கேள்வி, நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. பேஜ் நம்பர் 131ல் இருக்குது. பாருங்கள், நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. அடுத்த கேள்வி, தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர். 10th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 39. பாருங்கள், பாசிங்காரம். பாசிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியைச் சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேசியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். அடுத்த கேள்வி, ஓங்கு தண்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும். இவ்வடியில் நீபவனம் என்பது. ஆன்சர் வந்து கடம்பவனம். 10th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 108ல் இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 108, நீபவனம், கடம்பவனம். அடுத்த கேள்வி, நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி வந்து உவமை அணி. தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 72. பாருங்கள், நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. அணி உவமை அணி. அடுத்த கேள்வி, உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். 10th தமிழ் புக்கு பேஜ் நம்பர் 173. பாருங்கள், 173ல் இருக்குது. உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் புதினமாக ஆக்கினேன். மங்கையராய் பிறப்பதற்கே அப்படிங்கிற லெசனில் இருக்குது.